இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நாளை திருச்சியில் 2 நாள் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. கி. வீரமணி, நடிகர் சத்யராஜ் உட்பட பலர் பங்கேற்கின்றனர். இந்திய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் அகில இந்திய தலைவர் நரேந்திரநாயக் மற்றும் தமிழக மாநில தலைவர் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், இந்திய பகுத்தறிவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் 13வது தேசிய கருத்தரங்கம் பகுத்தறிவாளர் கழகத்துடன் இணைந்து திருச்சி சுந்தர்நகர் பகுதியில் உள்ள பெரியார் நூற்றாண்டு கல்வி வளாகத்தில் வரும் 28, 29 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. மதச்சார்பற்ற அறிவியல் மனப்பான்மை சமூகத்தை உருவாக்கிடும் பயணத்தை நோக்கி எனும் கருத்தினை மையமாக கொண்டு கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. கல்விசார் ஆராய்ச்சி கருத்தரங்கில் பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் பகுத்தறிவாளர்கள், செயல்பாட்டாளர்கள் மற்றும் குடிமக்கள் மீது போடப்படும் புது குற்றவியல் சட்டங்களின் தாக்கம், நோக்கமும் முக்கியத்துவமும் மற்றும் பெண்களும் மூடநம்பிக்கைகளும் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் கருத்துரை வழங்க உள்ளனர் என தெரிவித்தனர். இந்நிகழ்வில் திராவிடர் கழகத்தின் தலைவர் கி. வீரமணி, அமைச்சர் ரவிசங்கர், திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி.கே.எஸ். இளங்கோவன், சுபவீரபாண்டியன், நடிகர் சத்யராஜ் உட்பட பலர் பங்கேற்றுகின்றனர். About Periyar, his work, the relevance of Periyar's work for the whole of the country. These are the things நாளைக்கு அடுத்த நாளைக்கு இங்கே பேச போகிறோம். அப்புறம் எங்கள் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் நேஷனலிஸ்ட் அசோசியேஷன் ஜென்ரல் பாடி நடக்கும். அதில் நியூ ஆஃபீஸ் பேரர்ஸ் எலெக்ட் பண்ணுவோம். அண்ட் சச் இஷ்யூ ஆர்கனைசேஷன் இஷ்யூ கூட இங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். ரிசல்யூஷனும் பாஸ் பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ணி டெஃபினெட்லி வி ஆர் கோயிங் டு பாஸ் ரிசல்யூஷன்ஸ். பத்திரிகைகளுக்கு தெரியப்படும். வில் ரிலீஸ் அ காப்பி டு தி பிரஸ். தமிழ்நாட்டிலிருந்து அமைச்சர் எஸ்.எஸ். சிவசங்கர் கலந்து கொள்கிறார். அப்புறம் வந்து டி.கே.எஸ். இளங்கோவன் கலந்துக்கிறாரு. சுபவீரபாண்டியன் கலந்துக்கிறாரு. மாலை பொதுக்கூட்டம் இருக்குது. அந்த பொதுக்கூட்டத்தில் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்கள் கலந்து கொள்கிறார்கள். மற்றும் இந்நாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்துக்கிறாங்க. முக்கியமாக நம்முடைய திராவிடர் கழக தலைவர், பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய புரவலர், தமிழக தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் 2 நாள் நிகழ்ச்சிகளிலும் மற்றும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கூட்டம் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருந்து பகுத்தறிவாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 பேரை நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் ஒரு மிகப்பெரிய மாநாடாக இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த திருச்சிராப்பள்ளி மாநாடு நடைபெற இருக்கிறது. இதில் பல்வேறு ஏற்கனவே தலைவர் அவர்கள் கூறியபடி பல்வேறு தீர்மானங்கள் முதற்கொண்டு பல்வேறு நிகழ்ச்சிகள், கருத்தரங்கங்கள் தொடர்ச்சியாக நடைபெற இருக்கிறது. திரைப்பட நடிகர், முக்கியமாக திரைப்பட நடிகர் சத்யராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் 2வது நாள் மாலை பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக இருக்கிறார். எனவே ஒரு மிகவும் வரலாற்று புகழ் வாய்ந்த முக்கியமான ஒரு நிகழ்வாக அமையிருக்கிறது.